ஒரு கலெக்டரை கூப்பிட்டு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து நான் போட்ட ஆர்டரை நீ எப்படி மீறுவேன்னு கேட்குறாரு. நான் கொடுக்க முடியாதுங்கிறாரு. நான் ஒரு ஆர்டர் போடுறேன், அதுக்கு முன்னாடி நீ 144 கொண்டாந்து போட்டு நிறுத்துறேன்றீங்க. இது சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்க்கும்? இதை நீங்கள் இப்படி நம்ம இன்னைக்கு விட்டுடலாம், தமிழ்நாடு தானே. நாளைக்கு அவங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க, லோக்கல் விஓ என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இப்போ கண்டெம்ட் அங்கே பெண்டிங் இருக்குது, நம்பர் ஆகலை. நேற்று கூட ஜிஆர் சாமிநாதன் சொன்னார், அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது, டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் கொடுக்குறேன், சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்க நம்பரை கொடுங்கன்னு கேட்டார். நம்பர் கூட ஒன்றும் பண்ணலை. நீங்கள் ஒரு பெட்டிஷனை நம்பர் கூட பண்ணாமல் வச்சுருக்கீங்க, அதை நம்பி நான் எப்படி அட்ஜர்ன் பண்ணுறது? இதோட பிரமாதம் என்னன்னா, ஒரு வழக்கறிஞராக இருக்கிற ரகுபதி, அவர் சட்ட அமைச்சர், கொடுமை இதெல்லாம் எங்கே போய் நம்ம தள்ளி அடிச்சுக்கிறது. அவர் சொல்கிறாரு அப்பீல் போட்டாச்சுன்னா அது நாங்கள் இது நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி அப்பீல் போட்டால் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை? நாளைக்கு நீங்கள் நீங்களே உங்கள் ஆட்சியில் இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு? ஹிந்துவிசம் விவகாரப்பட்டாரு, இத்தனை நாளாக இல்லாத தீபத்தூணை ஏற்ற சொல்கிறாரு, சிஎஸ்எஃப் அனுப்புகிறாரு. இவருக்கு யார் இந்த இதெல்லாம் கொடுத்ததுன்னு கேட்டவங்க தான் டிவிஷன் பெஞ்சில் அவர் சொன்ன ஒரு கூற்றுமே சரி, தீபத்தூணில் ஏற்றலாம், நீ நைட்டு போகலாம், 144 போட்ட தப்பு, சிஎஃப்எஸ்எஃப் போகலாம், அவர் இந்த தீர்ப்பை கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கரெக்டுன்ட்டாங்க. மெரிட்ஸ் மட்டும் தான் இன்னும் முடிவு பண்ணாமல் அடுத்த வாரம் போட்டிருக்காங்க. கண்டெம்ப்ட்ல அவர் எடுத்த முடிவுலாம் கரெக்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ எப்படி நீங்கள் அவர் ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க? மதுரை நீதிமன்ற வாசலில் நின்று இஷ்டத்துக்கு காது கூசுற மாதிரி பேசியிருக்காங்க. இங்கே உயர்நீதிமன்ற வாசலில் சென்னையிலையும் பேசுகிறாங்க. என்னன்னா, நான் என்ன வேணா பேசுவேன், ஆனால் இவரா இருக்கு பெருந்தன்மையாக விடுறாரு. வேற எந்த ஜட்ஜாக இருந்தாலும் அப்படியே தூக்கி சோமோட்டோ கண்டெம்ப்ட்ல கூப்பிட்டு சார்ஜ் பண்ணி அடுத்த நிமிஷம் ஆக்ஷன். இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்தை உங்களுக்கு திருப்பி அங்கே காமிச்சிட்டே இருக்காங்க உங்களை, அங்கே பாருங்க குழந்தைய பார்க்குற மாதிரி. இந்த பக்கம் 4000 கோடி போச்சு, 1000 கோடி போச்சு, நடுவில் 850 கோடி போச்சு, எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? உங்களை அங்கே டைவர்ட் பண்ணிட்டு இங்கே கொள்ளடிக்கிறாங்க. இப்போ நாளைக்கு ஹைகோர்ட்டில் வந்து டிஜிபி கூட்டு எஃப்ஐஆர் போடுன்ட்டாங்க வச்சுங்களேன். எஃப்ஐஆர் போட்டு இவங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வச்சு இசிஐஆர் போடுவாங்க. இவங்க இடி போட்டு முதல் வேலை நோட்டீஸ் அனுப்புவாங்க, சம்மன். அப்படியே தூக்கி உட்கார வச்சு உள்ளே அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சா என்ன ஆகும்? ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் சார், நம்ம ஏற்கனவே வந்து இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீங்க தான் வந்து அந்த விஷயத்த வந்து முதல் முறையாக வந்து நமக்கு வந்து இந்துக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் இன்னைக்கு அவங்களே நீதிபதி மேல ஒரு பெரிய குற்றத்தை வச்சு இன்னைக்கு வந்து திமுக எம்பிக்கள் எதிர்கட்சிகள் கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு இன்னைக்கு பார்லிமெண்ட்லேயே வந்து தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பீச்மெண்ட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 50 மீட்டர் இடைவெளி இருந்தாவே வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு மதுரை மக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக அடுத்தடுத்து வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த வழக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் உள்ள போகிறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்ககிட்ட மெரிட்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஹிந்துக்கு அகேன்ஸ்டாக தான் நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். நாளைக்கு வந்து தர்காவே வந்து நாங்கள்லாம் ஒன்றா இருந்து ஒன்றாவே நாங்களே வந்து தீபத்தூண் ஏற்ற வரோம், நாங்கள் தலைவர்கள்லாம் ஒன்றா வரோம் அப்படின்னு சொன்னால் கூட அப்போது ஒரு 144 போட்டு பிரித்து விடுவாங்க, நீங்கள் 2 ஒன்றா சேரக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்க முடியோடு என்ன முடிவு இருக்காங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா எங்களுக்கு என்ன வேலை, இப்போ உங்களை பிரித்து வச்சா தான் எங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு இஸ்லாமிய தலைவர் கூட அது தப்புன்னு சொன்னதில்லை. பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர் கூட இந்த 15 மீட்டருக்கு வந்து உள்ளேயே நீங்கள் மேலே வச்சா கூட எங்களுக்கு ஆட்சேபனை, தமிழக அரசு பண்ணுறது கரெக்டு, எங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு இது பண்ணுறீங்கன்னு ஒருத்தரும் சொல்லலை. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜவஹர்லா மாதிரி ஆளும் கூட இது வரைக்கும் கருத்து சொன்ன மாதிரி தெரியல. அப்போ என்னென்னா அவங்கெல்லாம் கூட இதை பெருசாக எடுத்துக்கல. உங்களுக்கு தீபத்தூண் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எரிய போகுது, இது எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு எவ்வளோ இருக்குது. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நாங்கள் தர்காக்குள்ளே வருவோம், அந்த ஒரு நாள் மட்டும் தர்கா எங்களுக்கு சொந்தம், நாங்கள் உள்ளதான் இது தீபத்தூணை கொண்டு வருவோம், வாசல்ல தான் ஏற்றுவோம்னு சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாருமே தப்புன்னுவாங்க, நாங்களும் அது தப்புன்னு சொல்லுவோம். கண்டிப்பா அது டோட்டலாக இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல 15 மீட்டர் சொன்ன இடத்துல 50 மீட்டர் தாண்டி இருக்கிற இடத்துல 1994 வந்து அக்ரிமெண்ட்லாம் ஒத்துக்கிட்ட தர்கா, 2005 வந்து பீஸ் கமிட்டியில் ஒத்துக்கிட்ட தர்கா, இப்போ எதுக்கு பிரச்சனை பண்ண போகுது?
இது முழுக்க முழுக்க அரசியலாக்குறது திமுக. காரணம், மழையில் இருக்க அந்த 4000 கோடி ஊழல் வந்து மழையில் சின்ன சின்ன குழந்தை கூட கேட்குது, என்னங்க 4000 கோடி செலவு பண்ணிட்டேன்னீங்க, அதில் ஒருத்தர் 80%, ஒருத்தர் 85, ஒருத்தர் 95, எல்லாம் 95% முடிந்து விட்டது, இனிமேல் ஒரு சொட்டு நிற்காது, நீங்கள் இன்னும் இருப்பளவு தண்ணி நிற்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, டக்குன்னு திருப்பரங்குன்றம் தான் எங்களுக்கு ஒரே வழி அப்படின்னு ஒரு கலெக்டரையும் ஒரு கமிஷனரையும் கொண்டு வந்து நிற்க வச்சு பாவம் அவங்கள முடியாதுன்னு சொல்லி இவங்களுக்கு என்ன ஆச்சு, இப்போ கண்டெம்ட்ல அவங்க தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்ன்றதுனால தான் அழகாக டைவர்ட் பண்ணி போயிட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸும் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் 3 பேரும் ஒன்றா நாங்கள் இருக்க போகிறோம், தயவுசெய்து உள்ளே வராதீங்கன்னு கேட்டால் கூட ஏன் நாங்கள் உள்ளே வருவோம், நீங்கள் எப்படி ஒன்றா இருக்கலாம் எங்களை மீறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சிறுபான்மை வாக்கு தான் எங்களுக்கு வேணுன்றதை பிரித்து வச்சாதான் வாக்கு வரும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்துல திமுக அரசு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுது. இப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல இப்போ கலெக்டர், IPS அதிகாரிகள் எல்லாத்தையுமே 17ஆம் தேதி வந்து ஆஜராக சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு. இப்போ அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்க ஒரு தகாத ஒரு வார்த்தைகளால நீதிபதி அவர்களை, நீதி அரசர்களே வந்து பேசியிருக்காங்க. இப்படி பேசின இவங்களுக்குமே வந்து ஏதாவது வந்து ஒரு நடவடிக்கைகள் எடுக்குமா சார் கோர்ட்? ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கே இவங்க போயிருக்காங்க இல்லையா, இதை பத்தி கோர்ட் கேட்குமா? எப்பவுமே இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, GR சுவாமிநாதன் என்ற ஒரு தனிநபரை நம்ம தாக்கினா யாரும் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, நம்ம என்னென்னா பேசலாம், ஏன்னா அவர் வந்து எடுக்கிற முடிவெல்லாம் ஹிந்துஸுக்கு ஃபேவராக இருக்குன்னு நினச்சி இவங்க தனி மனித தாக்குதலில் வர்றாங்க. இது ஒட்டுமொத்த ஜுடிஷியரி இருக்குல்ல, ஒட்டுமொத்த நீதித்துறையுமே ஒரு 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 பக்கம் நினைப்பாங்கன்னா, இது நம்ம என்கரேஜ் பண்ணுறோமா, இது என்கரேஜ் பண்ணோன்னா நாளைக்கு இது நமக்கும் வரும்ல, இதே மாதிரி நாளைக்கு நமக்கு வந்ததுன்னா, இன்றைக்கி திமுக ஹிந்து GRS அப்படிங்கிறதுனால இப்படி பார்க்குறீங்க, நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வந்து இன்னொருத்தருக்கு ஃபேவரா, இப்போ இதையே நான் தமாஷா சொல்லுவேன் எல்லார்ட்டையுமே, இதையே மாற்றி யோசிங்க. இந்த ஆடு மாடு கோழி வெட்டுறதை வந்து நீதிமன்றம் ஒத்துக்கிச்சு வச்சுங்க, வெட்டுறது தப்பே இல்லை, 3வது நீதிபதி தாராளமாக வெட்டலாம்னு சொல்லியிருந்தா இந்த கலெக்டரோ இந்த கமிஷனரும் சொல்லியிருப்பாங்களா வெட்ட அனுமதிக்க மாட்டோம்னு? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா திமுக அரசு, இப்போ நடக்கிற திமுக அரசு அவங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்க. அப்படியே இந்த காட்சியை உல்ட்டா போட்டு பாருங்க, நம்ம வேற ஒரு ஆட்சி நடக்கும் போது இது மாதிரி ஆடு கோழி வெட்டுற அப்படின்னு கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்தா, அப்போ சிறுபான்மைக்கு எதிராக இருக்கிற ஆட்சி வந்து வச்சுங்களேன், அதே மாதிரி கலெக்டர் நிற்க வச்சு என்ன ஆனாலும் சரி நாங்கள் அதுக்கு அடிபணிய மாட்டோம், கோர்ட் என்ன உத்தரவு கொடுத்தாலும் சரி நாங்கள் ஆடு மாடு கோழி வெட்ட விட மாட்டோம் அப்படின்னா எங்கே போய் முடியும்? அதனால தான் ரூல் ஆஃப் லான்னு அவங்கள்ட்ட விட்டுறாங்க. எல்லா பிரச்சனையுமே கோர்ட்டுக்கு விடுறதுக்கு காரணம் வந்து கோர்ட்டில் மெத்த படித்த மேதாவிகள் தான் ஜட்ஜாக வராங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இது நடக்குது, இல்லை ப்ளஸும் தெரியும் மைனஸும் தெரியும். இன்னைக்கு GR சாமிநாதன் அவர்கள் கொடுத்தது எப்படி வந்து தவறான ஜட்ஜ், இது இட்ஸ் மெரிட் ஆஃப் த கேஸ் உள்ள போனீங்கன்னா கரெக்ட், அது உங்களுக்கு தப்பா தெரியல, திமுக பார்வைக்கு அது தப்பா தெரியலாம், அதுக்கு தான் அப்பீல்னு வச்சிருக்காங்க. இந்த ரூல் இந்த சட்டத்தில் ஏன் கான்ஸ்டியூஷன்ல ஏன் இப்படி வந்து ஒரு அடுக்கா வைக்கிறாங்கன்னா, சில பேர் சிரிப்பா கூட சொல்லுவாங்க, ஜோக்கா கூட, என்ன உங்க சட்டம் கீழே கோர்ட்டில் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஒன்று சொல்கிறாரு, செஷன்ஸ் ஒன்று மாற்றி சொல்கிறாரு, அதுக்கு மேலே ஹைகோர்ட் வேற சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் என்னங்க ஒரே எவிடன்ஸு, ஒரே கொலை ஒரே குற்றவாளி, ஒருத்தர் விடுவிக்கிறாரு, ஒருத்தர் ஜோக்கா சொல்லுவாங்க. அது இல்லை, என்னென்னா சீர்தூக்கி பார்க்கறது ஒரு கண்ணோட்டம் வேற வேற மாதிரி இருக்கும். மேஜிஸ்ட்ரேட் ஒரு மாதிரி பார்ப்பாரு, செஷன்ஸ் ஒரு மாதிரி பார்ப்பாரு, ஹைகோர்ட் ஒரு மாதிரி பார்க்கும், சுப்ரீம் கோர்ட் ஒரு மாதிரி பார்க்கும். ஒவ்வொரு எவிடன்ஸும் படிக்கிற விதம் அதாவது மேலே போகப்போ அட்வான்ஸாக ஆகும். இதுக்கு தான் படிப்படியாக அப்பீல்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெரிட்டில் பிரச்சனைன்னா நீங்கள் நேராக வந்து அப்பீல் போங்க. அப்பீலில் 2 வாரத்தில் செட்டில்சைட் பண்ணிட்டு போகிறாங்க. GR சாமிநாதன் பண்ண தப்பு, நான் நீதி அரசர் கொடுத்த தீர்ப்பு தப்பு, நாங்கள் மாத்திரம்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா அதை பார்த்துட்டு போகிறோம். ஏன் இதை வந்து தனிப்பட்ட முறையில் அடிக்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு இந்துஸ்க்கு ஃபேவராக நீ ஏதாவது ஆர்டர் போட்டினா அதை நாங்கள் எதிர்ப்போம், அப்போ தான் எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டெல்லாம் எங்களுக்கு வரும் அப்படின்னு அந்த ஒரே ஒரு பாலிடிக்ஸ்க்காக தான் பண்ணுறாங்கன்னு தவிர அவங்களுக்கும் ஒன்றும் நீதி அரசர் மேலே ஒன்றும் கோவம்லாம் இல்லை. இது ஏற்கனவே இவர் இப்படி தான், இவர் எப்பவுமே இந்த மாதிரி தான் தீர்ப்பு கொடுப்பாரு, எப்பவுமே இப்படி தான் நடந்துப்பாரு. நான் ஒரு தீர்ப்பை கையில் எடுத்துக்கிட்டாருன்னா ஆராய்ச்சி நேராக போவார், பார்ப்பார், வருவார், இதே தான். ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ பெருசாக டார்கெட் பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது எலெக்ஷன் வரப்போது, ஓட்டு வேணும், சிறுபான்மை ஓட்டு வந்து இப்படி வந்தால் தான் வரும் அப்படின்னு சில பேர் ஃபெனாட்டிக்காக இருப்பாங்களே, அந்த இஸ்லாமியர்களே சில பேர் வந்து எது பண்ணாலும் திமுக பண்ணுறதான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று வந்து இம்பீச் பண்ணுறதுன்னு கொடுக்குறீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இப்போ கண்டெம்ட் அங்கே பெண்டிங் இருக்குது, நம்பர் ஆகலை. நேற்று கூட GR சாமிநாதன் சொன்னார், அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது, டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் கொடுக்குறேன், சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்க நம்பரை கொடுங்கன்னு கேட்டார். நம்பர் கூட ஒன்றும் பண்ணலை. நீங்கள் ஒரு பெட்டிஷனை நம்பர் கூட பண்ணாமல் வச்சுருக்கீங்க, அதை நம்பி நான் எப்படி அட்ஜர்ன் பண்ணுறது? கண்டிப்பாக நான் நடத்துவேன். நம்ம 19ஆம் தேதி
நான் இந்த 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 விசாரணை நடத்துவேன்னு சொல்லிட்டாரு. நாளன்னைக்கு பெஞ்ச் முன்னாடி நடக்கிற ரிட் அப்பீல் இருக்கு பாருங்க, அந்த ரிட் அப்பீல் நாளன்னைக்கு நடக்க போகுது. இதுக்கு இடையில வந்து இவரு விசாரிக்கிற கண்டெம்ட் அடுத்த 19 போட்டிருக்காங்க. இடையில சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. ஸோ 3 பக்கமும் இது பிரச்சனை இருக்கு. சுப்ரீம் கோர்ட் எப்படி இதை வந்து அவங்க ஃபேவரா ஒரு வழக்கறிஞர் சொல்றேன்னா கணிக்கல. இது எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கும்? ஒரு கலெக்டரை கூப்பிட்டு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து நான் போட்ட ஆர்டரை நீ எப்படி மீறுவேன்னு கேட்குறாரு. நான் கொடுக்க முடியாதுங்கிறாரு. நான் ஒரு ஆர்டர் போடுறேன், அதுக்கு முன்னாடி நீ 144 கொண்டாந்து போட்டு நிறுத்துறேன்றீங்க. இது சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்க்கும்? இதை நீங்கள் இப்படி நம்ம இன்னைக்கு விட்டுடலாம், தமிழ்நாடு தானே. நாளைக்கு அவங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க, லோக்கல் விஓ என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நான்லாம் அலோவ் பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆகுதுன்னா நான் மதிக்கணுமான்னு கேட்டாருன்னா நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இங்கே தமிழ்நாட்டில் பண்ணது கரெக்டுன்னு. அப்போ அவருக்கு அந்த பவர் வந்துடும். எங்கேயுமே ஜுடிஷியல் ஆர்டரை சூப்பர் சீட் பண்ணுற பவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டர் கிடையாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் அத்தாரிட்டி கோர்ட்டு தான். நீங்கள் எத்தனை முறை நீங்கள் ஒரு இதை பில்லை கொண்டாந்து பாஸ் பண்ணி ஆக்டாக கொண்டாந்தாலும் அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்கிற ரைட்டு வந்து கோர்ட்டுக்கு உண்டு. திருப்பியும் நீங்கள் முன்னூறு தடவை போடலாம் அதே பில்லை, திருப்பியும் வந்து நோன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் முழுக்க சுப்ரீமசி ஆஃப் லான்றது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தலையாய ஒரு விஷயம், நல்ல ஒரு இது. அப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்றது தான் எல்லாம் கேட்டாகணும். ஆனா திமுக அமைச்சர் சொல்றாரு, பெரியசாமி சொல்றாரு, அவங்க சட்டம் போட்டா தீர்ப்பு சொல்லிட்டா நாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணணுமா? சட்டத்துல அது இடம் இருக்கா? நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டா நாங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இருக்கா? சட்டத்துல இடம் இருக்கா? அதை காட்டுங்கன்னு கேக்குறாரு. இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். அவரெல்லாம் வந்து ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சரா இருக்காரு. அப்ப நீங்க எதுவுமே வேண்டாமே, அப்ப நீங்க எதுக்கு இது வரும்போது குன்ஹா ஜட்ஜ்மெண்ட் வரும்போது உங்களோட தாணை தலைவர் முத்தமிழ் அறிஞர் தமிழகத்தின் விடிவெளியெல்லாம் போகிறீங்களே டாக்டர் கலைஞர் நீங்களே, அவர் ஏன் சொன்னார் நீதிபதி விமர்சிக்காதீங்க? ஞாபகம் இருக்குங்களா? அப்போ நீதிபதி சகட்டு மணி விமர்சிச்சாங்க, படம்லாம் போட்டாங்க. குன்ஹான்னு தெரியுங்களா? ஜெயலலிதா அவர்களை கன்விக்ட் பண்ணோடனே குன்ஹான்ற தனிநபரை வேற மாதிரிலாம் போட்டாங்க. அப்போ காவிரி இஷ்யூ வருது நீங்கள் வச்சுக்கோங்க எல்லாம் போன. அப்போ சொன்னது யார்? கருணாநிதி சொன்னார், நீங்கள் என்னங்க தீர்ப்பை விமர்சிக்கலாம், தீர்ப்பு கொடுத்த நீதிபதி விமர்சிக்கலாமா? அதிமுக இப்படி பண்றாங்களே, அவங்க எங்க போய் இதெல்லாம் அப்போ அதிமுக எதிராக இருந்ததுனால. இன்னைக்கு அதே இந்த அறிவு ஜீவிகள்லாம் நீ கொடுத்தா நாங்க செஞ்சிட முடியுமா? இதோட பிரமாதம் என்னன்னா, ஒரு வழக்கறிஞர் இருக்கிற ரகுபதி, அவர் சட்ட அமைச்சர், கொடுமை இதெல்லாம் எங்க போய் நம்ம தள்ள அடிச்சுக்கிறது. அவர் சொல்றாரு அப்பீல் போட்டாச்சுன்னா அது நாங்கள் இது நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி அப்பீல் போட்டா நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை? நாளைக்கு நீங்க நீங்களே உங்க ஆட்சியில, ஆனா அதுக்கு முன்னாடி தானே தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அப்பீல் போடுறதுக்கு முன்னாடி தானே தீர்ப்பு இல்லைங்க. எப்பவுமே தீர்ப்பு சொல்லிட்டா அந்த தீர்ப்பு தான் நிற்கும். அந்த தீர்ப்பு சரியோ தவறோ நீங்க அப்பீல் தான் பாத்துக்கணும். கண்டிப்பா. உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்டா பாருங்க, திலீப்னு ஒரு நடிகர் விடுதலை போயிட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மாசம், 6 மாசம் 3 மாசம் உள்ள இருந்தாரு. இப்ப விடுதலை ஆயிட்டாரு. என்ன பண்ண முடியாது? அந்த 3 மாசம் உள்ள இருந்தாரு, தப்புன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு தேதியில அவர் உள்ள வைக்க வேண்டிய அவசியம் அந்த எவிடன்ஸ் இருந்தது. ட்ரையல் வரும்போது அந்த எவிடன்ஸ் எல்லாம் பொய்யா போகுது. இதை நம்ம கணிக்க முடியுமா? ஆளுடம் பார்க்க முடியுமா? இந்த கேஸ் வந்து நாளைக்கு நிக்காதுன்னு ஜட்ஜ் பார்க்க முடியாது. அன்னைக்கு இருந்த கேஸ்ல பாக்குறாரு, இன்னைக்கு எவிடன்ஸ் இருக்கு, உள்ள போன்றாரு, பெயில் கொடுக்க மாட்டேன்றாரு. ஒரு கட்டத்துல பெயில் கொடுத்துட்டாரு. வெளியில வந்த உடனே கேஸ் வேற ரூட்ல போகுது. நிறைய பேர் உண்மையை சொல்றாங்க, இல்ல பொய் சொல்றாங்க, ஏதோ பண்ணி அவர் இன்னைக்கு அவர் விடுதலை ஆயிட்டாரு. இதுதான் சட்டம். அன்னைக்கு என்ன நடக்குதோ நீங்க உடனே போயிட்டு நீங்க எதுக்கு அன்னைக்கு என்ன ஜெயில வச்சீங்க, நான் விடுதலை பண்றதுக்கு அப்படி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ரொம்ப சிம்பிள். என்னன்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னா கூட தப்பு தான். ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ரிமாண்ட் பண்ண போகிறோம், நான் திருடிட்டாருன்னு சொல்கிறாரு, ஒரு பொருளை திருடிட்டாருன்றாங்க. நான் அவர் என்ன கேட்குறாரு, திருட்டு அந்த பொருள் எங்கன்னு கேட்குறாரு. நான் அதெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ். ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, ஆமாம் அவர் சொல்கிறதான் கரெக்டாக ரிமாண்ட் பண்ணிடுறாரு. நான் என்ன பண்ணணும்? அங்கேயே வந்து யாரை கேட்டு ரிமாண்ட் பண்ணுறேன், பொருளையே எடுக்கல, நான் திருடே காமிக்கல. திருடுனா ஒன்று பொருளை காமிக்கணும், அதான் ஒரு இது. கொலைன்னா பாடி எங்கிருந்து காமிக்கணும். எதையுமே காமிக்காம ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, நேராக மெக்கானிக்கல் ரிமாண்ட் வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ரிமாண்ட் பண்ணிடுறாரு என்ன புழலுக்கு. நான் என்ன பண்ணுவேன்? பேசாமல் புழலுக்கு தான் போகணும். என் வக்கீலை கூப்பிட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் கோர்ட்டில் சொல்லி பெயில் வாங்கி கொடுன்னு சொல்லணும். பெயில் வரும்போது இந்த பாயிண்ட்டை சொல்லும் போது அங்கே இருக்க ஜட்ஜ் சொல்ல, இது கூட பார்க்காம எப்படி அவருக்கு உள்ள வச்சாரு, உங்கள் ரிமாண்ட் பண்ண தப்பு, பெயிலில் வான்னு கொடுப்பாரு. இப்படி தான் ப்ராசஸ் பண்ணும். நான் அங்கேயே எப்படி நீங்கள் பாடியை பார்க்காம விட்றீங்க அப்படின்னு நான் கேட்க முடியாது. இந்த சிற்றறிவு கூட இல்லாதவங்களாம் அமைச்சராக இருந்துக்கிட்டு நான் அப்பீல் போட்டோம், அப்பீல் போட்டால் விட்டுருங்க அப்படின்னாரு. எப்படி அப்பீல் போட்டால் விட முடியும்? ஜெயலலிதா அம்மையாரே வந்து அந்த கன்விக்ஷன் ஆனவொடனே உள்ளே போயிட்டு அப்புறம் தான் பெயில் போட்டு தான் வெளில வந்தாங்க. முதல்வராக இருக்கவரே டக்குன்னு முதல்வர் நான் இப்படி நான் வந்து வெளியில் போகிறேன் அப்பீல் ஃபைல் பண்ண சொல்ல முடியாது. இல்லை,
யாராலும் சொல்ல முடியாது, சட்டம் எல்லாத்துக்கும் பொது. இது தெரியாம இல்லை, தெரிஞ்சும் இந்த விஷயத்தில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், ஏன்னா ஓட் பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னு பண்ணுறாங்க. இம்பீச்மெண்ட் கேட்டிங்க, இம்பீச்மெண்ட்டுக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க கொண்டு போய். அது யாருன்னா கொடுக்கலாம், 100 பேர் உங்கள்கிட்ட எம்பி இருந்தால் யாருன்னா மனு கொடுக்கலாம். ஆனால் ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாருன்னா, அவரு அதை எடுத்து அவரு தானே ஒரு என்கொயரி மாதிரி பண்ணுவார், இது கரெக்டா தப்பான்னு அவர் சட்ட வல்லுநர்களாக வச்சு பண்ணுவார். ஒருவேளை அது சரியாப்பட்டதுன்னா அவருக்கு என்ன பண்ணுவார்னா ஒரு என்கொயரி கமிட்டி வைப்பார். அந்த கமிட்டிலேருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் 3 பேர் சேர்ந்து கமிட்டி வச்சு அந்த கமிட்டி டீப்பாக உள்ளே விசாரிக்கும். எல்லாம் விசாரிச்சு 100% இது கன்ஃபார்ம், இது அவர் இம்பீச் பண்ண வேண்டிய எல்லா முகாந்திரம் இருக்குன்னு சொன்னால் அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் வைப்பாங்க. அப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நீதிபதி அங்கே இருப்பார், அவர் விளக்கம் கேட்பாங்க. எல்லாம் கேட்டுட்டு 2/3 மெஜாரிட்டி முடிவு பண்ணா தான் இம்பீச் பண்ண முடியும். இந்தியாவில் இது வரைக்கும் ஒருத்தர் இம்பீச் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் 2 பேரை ட்ரை பண்ணாங்க, அந்த 2 பேருமே முதலே ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை வருது, ரொம்ப ஓவராக போகுதுன்னு சொன்ன உடனே இம்பீச் ஆயிடுமோ, ஏன்னா இம்பீச் பண்ணால் உங்களுக்கு இது பெனிஃபிட்ஸ் வராது, ரிட்டையர்டுன்னு சொல்ல முடியாது, ஃபார்மர்னு சொல்ல முடியாது, அவங்க முன்னாடி ரிசைன் பண்ணுவாங்க. இது உலக வழக்கம், இப்படி தான் நடக்கும். என்ன கிரவுண்ட்ஸில் பண்ணுவாங்க, அடுத்த கேள்வி, என்ன கிரவுண்ட்ஸில் பண்ணலாம்னா 2 கிரவுண்ட்ஸ் தான் பண்ண முடியும். ஒன்று மிஸ்பிஹேவியர், இன்னொன்று இன்கெப்பாசிட்டி. 2 தான். இன்கெப்பாசிட்டின்றது வந்து நீங்கள் அந்த ஜட்ஜோட சர்வீசஸ் பண்ணுறது, ஜட்ஜோட வேலையை செய்யறதுக்கு நீங்கள் தகுதி இல்லாமல் போனால், உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ உங்களால் என்னென்ன படிக்க தெரியல, அப்படி எப்படி இவங்க ஜட்ஜாக இருக்க முடியும்? இல்லை உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் படுத்துருக்கீங்க, அது பண்ண முடியாது. இன்கெப்பாசிட்டி உடம்பு விஷயத்தில் அது ஒன்று. மிஸ்பிஹேவியர்ன்றது எல்லாமே அடக்கும். நீங்கள் ஊழல், லஞ்சம், ஏகப்பட்ட சொத்து, நீங்கள் வந்து சில பேரை மிரட்டி சிலது பண்ணுறீங்க, சில அதிகாரிகளை மிரட்டுறீங்க, என்னென்ன மிஸ்பிஹேவியர் இருக்கோ எல்லா பிஹேவியரும் இருந்ததுன்னா நீங்கள் இம்பீச் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், இது 2த்துக்கு ஏதாவது ஒன்று இவருக்கு வருமா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்களுடைய கருத்தும் அதுதான். அவர் சரியான தீர்ப்பு சொன்னதுனால பதவி நீக்கம் செய்யணுமா? எங்கேயுமே இந்த கிரவுண்ட்ஸில் எங்கேயுமே சட்டம் மேதைகள்லாம் உருவாக்கின கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே ஒருத்தர் சட்டம் தெரியலன்னா அவர் இம்பீச் பண்ணுங்க, அவர் கொடுத்த தீர்ப்பு சரியில்லைன்னா இம்பீச் பண்ணு சொல்லல. அதுக்கு தான் கொலிஜியம் இருக்கு, IBI ரிப்போர்ட் இருக்கு, IS ரிப்போர்ட் இருக்கு. ஒருத்தரை செலக்ட் பண்ணும்போது அவ்வளவு இவாலுவேட் பண்றதுக்கு காரணம் இவர் சிறந்த நீதிபதியாக இருப்பார் அப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் வந்து கிரிமினல் ஆக்ட். ஒன்று நான் சொல்ற மிஸ்பிஹேவியர்ன்றது கிரிமினல் ஆக்ட். இன்னொன்று இயற்கை உங்களுக்கு கொடுக்குற ஒரு தண்டனை, மைண்டோ உடலோ போகிறது உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. இன்னொன்று நீங்களா தப்பு பண்றது. இந்த 2ல தான் பண்ண முடியும் தவிர தீர்ப்பு தப்பா சொல்லிட்டோம், பிளேட்டண்டா தீர்ப்பு தப்பா இருக்கும். நாங்கள் சில விதத்தில் சில ஜட்ஜஸ் கொடுக்குறது பார்த்த உடனே இது நிற்காதே அப்படின்னு. நிற்காதே என்னன்னா மேல்முறையீட்டில் நிற்காதே தான், உடனே நாங்கள் போய் மனு கொடுத்து இம்பீச் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பீக்கர் வந்து டெய்லி ஒரு 200-300 வரும் டெய்லி. இந்த மேஜிஸ்ட்ரேட் பாருங்க, நேற்று மாற்றி கொடுத்துட்டாருங்க இம்பீச்மெண்ட், இதை கொடுங்க, இதை டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஹைகோர்ட் வரும், ஹைகோர்ட் நேரம் நாளைக்கு போவாங்க, இந்த பாருங்க ஹைகோர்ட்டில் இம்பீச் பண்ண சொல்லிட்டாங்க. டெய்லி 50 வந்துட்டு இருக்கும். இல்லை இதை வேற மாதிரி யோசிச்சு பாருங்க, இப்போ அவங்கள்ட்ட மெஜாரிட்டி இல்லை, ஆனால் 100 நம்பர் இருக்கு. 100 நம்பர் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கு 2/3. இப்போ இதை ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வாதத்துக்கு திமுக பண்றது சிறந்தது, அப்பீலில் வந்து சில தவறுகள் நடந்ததுனாலே நான் எடுத்துடலான்னு சொல்லி வச்சுங்களேன், நாங்கள் என்ன பண்ணுவோம், நாளைக்கு இருந்து இவ்வளோ பஞ்ச் எடுத்து கொடுப்போம் ஸ்பீக்கர்கிட்ட. ஏன் சொல்லுங்க, இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா சார் ஒரு கேஸ்ல பாருங்களேன், ஒரு ஜட்ஜி பாருங்களேன், இதை வேணான்ட்டாரு, ஒரு சாட்சி தப்புன்ட்டாரு, இம்பீச்மெண்ட் பண்ணுங்க, இதுல வந்து தண்டனை கம்மியா கொடுத்துக்காரு பாருங்க, இம்பீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை விட எங்களுக்கு அதிகமான சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா எங்க 2/3 இருக்கு. ஆமா, ஸ்பீக்கர் நாங்க சொல்றது கேட்பாரு கரெக்டா. எங்க ஸ்பீக்கர் நீங்க சொல்ற மாதிரி அவர் என்ன பண்ணாரு, பண்ணிடலாங்க இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாருன்னா இந்த திமுக எல்லாம் எந்திரிச்சு இது என்ன நியாயமே இல்லைங்க, இந்த விஷயத்துக்கு திருப்பரங்குன்றம் கேஸ் GR சாமிநாதன் கொடுத்தீங்க இல்லைங்க, தீர்ப்பு சரியில்லைன்னு, அதே மாதிரி இந்த தீர்ப்பு சரியில்லைங்க, இம்பீச். இது நாடாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் திமுக. ஆனா மிரட்டுறாங்க இன்டைரக்டா. என்னன்னா நீதிபதி வந்து நாங்க நீ இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு இம்பீச் பண்ண சொல்லுவோம். அன்னைக்கு வாசல்ல நின்று என்னென்ன பேசியிருக்காங்க, மதுரை நீதிமன்ற வாசல்ல நின்று இஷ்டத்துக்கு காது கூசுற மாதிரி பேசியிருக்காங்க. இங்க உயர்நீதிமன்ற வாசல்ல சென்னையிலயும் பேசுறாங்க. என்னன்னா நான் என்ன வேணா பேசுவேன், ஆனா இவரா இருக்கு பெருந்தன்மையா விடுறாரு. வேற எந்த ஜட்ஜா இருந்தாலும்
கண்டிப்பா. அப்படியே தூக்கி சோமோட்டோ கண்டெம்ப்ட்ல கூப்பிட்டு சார்ஜ் பண்ணி அடுத்த நிமிஷம் ஏன்னா ஆக்ஷன். இப்போ சென்னையிலே வந்து போராட்டம் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அவ்வளவு வழக்கறிஞர்கள் வந்து அவருக்கு எதிராக வந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும், இல்லைன்னா அவராகவே ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து போராட்டம் நடத்தினது, இவங்க நீதிபதி அவதூறாக பேசினதுக்கு இவங்க எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா அவதூறு வழக்குல வந்து கைது செய்யணும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே போராட்டம் செஞ்சவங்க எல்லா வழக்கறிஞர்களுமே வந்து கைது பண்ணாங்க. இது என்ன, எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு? இல்ல அங்க 2-3 இடத்துல பாஜக சேர்ந்த வழக்கறிஞர் பண்றது என்னன்னா, ஜிஆர் சாமிநாதன் அவங்க சொல்லவே இல்லை. ஆமா, சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணாதீங்க, ஜுடிஷியரி சிஸ்டம் இப்படி நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா நாடா இருக்காது. நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வக்கீலுங்களே, இப்ப நாங்களே ஆர்கியூ பண்றோம் இல்லைங்க, மூச்சை பிடிச்சி ஆர்கியூ பண்ணுவோம், எங்களுக்கு அகென்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட் வரும், நாங்க பார்ப்போம், நான் அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு போயிடுவோம். இது நடைமுறை. இப்போ இது மாதிரி ஓகேன்ட்டிங்க வச்சுங்களேன். அப்போ ஒவ்வொரு வழக்கறிஞர் என்ன பண்ணுவாங்க, நான் கேட்ட தீர்ப்பு கிடைக்கலன்னா இன்னொருத்தருக்கு ஃபேவராக கிடச்சிட்டு வச்சுங்களேன், என்னென்ன பேசலாமா அங்கேயே, அப்படி நடக்கும். இப்போ இங்கே நடக்குது. ஒரு 2-3 வருஷத்துல அப்படியே படிப்படியே உள்ளே வந்துடும். உள்ளே வந்து ஜட்ஜை பார்த்து நேரடியாக நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், நீங்கள் பாட்டு கொடுத்துட்டீங்க, நீங்கள் அவர் ஃபேவர் பண்ணுறீங்களா, நீங்கள் எந்த ஜாதி, நீங்கள் எந்த ஜாதி, எந்த ஊர்லேருந்து வரீங்க, அவர் எப்படி இப்படி பேச ஆரம்பிச்சிங்கன்னா கோர்ட்டாகவே இருக்கும், கண்டிப்பா இருக்காது, நாடு நாசமாக போயிடும். ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன இதில் சொல்லிடுறேன். இவர் மேலே தப்புன்னு சொல்கிறீங்களே, இவர் சொன்ன அத்தனையுமே கன்ஃபார்ம் பண்ணது டிவிஷன் பெஞ்ச். இவர் மேல என்ன குற்றச்சாட்டு, ஹிந்துவிசம் ஃபேவரா பண்றாரு, இத்தனை நாளா இல்லாத தீபத்தூண்ல ஏத்த சொல்றாரு, சிஎஸ்எஃப் அனுப்புறாரு, இவருக்கு யார் இந்த இதெல்லாம் கொடுத்ததுன்னு கேட்டவங்க தான் டிவிஷன் பெஞ்சில் அவர் சொன்ன ஒரு கூற்றுமே சரி, தீபத்தூண்ல ஏத்தலாம், நீ நைட்டு போகலாம், 144 போட்ட தப்பு, சிஎஃப்எஸ்எஃப் போகலாம், அவர் அந்த தீர்ப்பை கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கரெக்டுன்ட்டாங்க. மெரிட்ஸ் மட்டும் தான் இன்னும் முடிவு பண்ணாம அடுத்த வாரம் போட்டிருக்காங்க. கண்டெம்ப்ட்ல அவர் எடுத்த முடிவுலாம் கரெக்ட்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப எப்படி நீங்க அவர் ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்றீங்க? நீங்க பொறுப்புனா 3 பேர் தானே பொறுப்பு. இப்போ நாளைக்கு இவங்களை ஆரம்பிச்சிருவாங்களா, இந்த 2 டிவிஷன் பெஞ்ச் இருக்கும் RSSன்றாங்களா, சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு ஒன்று சொல்றாங்களே 2 ஜட்ஜ், அவங்களும் RSSஆ? இது நமக்கு தெரியுது இல்ல, இதை ஜட்ஜஸ் விசாரிப்பாங்க. ஆனா இப்போ 1000 கோடி, இப்போ 1020 கோடி வந்து நேரு மேல வந்து குற்றச்சாட்டு வந்துச்சு இல்லைங்க சார். இடி இப்போ 2வது முறையாக கடிதம் கொடுத்திருக்காங்க. FIR இது வரைக்கும் போடவே இல்லை. திமுகவுக்கும் வந்து கட்சிக்காகவும் பணம் வந்து கொடுத்திருப்பதாக வந்து நிறைய ஆதாரங்கள் வந்து 300 பக்கங்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கு. ஆனா இது எதையுமே பேசாமல் இப்போ வரைக்குமே திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற இதே வழக்கையே வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் FIR போடல, இல்லைன்னா காவல்துறை மேலையும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு இடி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே அதை பத்தி யாருமே கண்டுக்கவே இல்லையே சார். இதான் நீங்க இந்த இப்ப கேட்ட கேள்வியை தான் நான் சிறுபான்மையை பார்த்து கேட்கிறேன். சிறுபான்மையினர் குறிப்பா முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து கேட்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நீங்க இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்தை உங்களுக்கு திருப்பி அங்க காமிச்சிட்டே இருக்காங்க, உங்களை அங்க பாருங்க குழந்தைய பாக்குற மாதிரி. இந்த பக்கம் 4000 கோடி போச்சு, 1000 கோடி போச்சு, நடுவில் 850 கோடி போச்சு, எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், உங்களை அங்க டைவர்ட் பண்ணிட்டு இங்க கொள்ளடிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்லணும்னா, இது நாங்க பாத்துக்கிறோம், திருப்பரங்குன்றத்தை நல்ல விஷயம், நல்லா பண்ணீங்க, சிறுபான்மையின் காவலர் ஸ்டாலின் அப்படியே சொல்லிக்குங்க, கொஞ்சம் அப்படி திருப்புங்க ஸ்டாலின். இது என்ன ஆச்சு பாருங்க, இந்த 1020 கோடிக்கு முதல்ல FIR போட்டு போறீங்கன்னு இஸ்லாமியர் கேட்டாங்க வச்சுக்கோங்க, அன்னைக்கு அந்த ஆட்சி கேட்கும், ஐயோ இவங்க முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. இவங்க என்ன பண்றாங்க, திருப்பரங்குன்றத்தையே பார்த்துட்டு இந்த பக்கம் விட்டுறாங்க. முதல்ல 880 கோடினாங்க, அதுக்கு ஆதாரத்தை கொடுத்தாங்க. இடியில் வந்து PMLA கிளியரா இருக்கு, எங்க உங்களுக்கு எந்த மெட்டீரியல் கிடைச்சாலும் நீங்க லோக்கல்ல இருக்கிற போலீஸ்க்கு நீங்க சொல்லணும்னு அந்த ஆக்டே இருக்கு, அதுல கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. இப்ப இடி ஒரு வழக்கு போட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில், நாங்க கொடுத்த இதுபடி பேஸில் நீங்க வந்து FIR போடுங்க, நீங்க FIR போட்டால் தான் நாங்க ECIR போட்டு விசாரிக்க முடியும் ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ன்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் வழக்கு விசாரணையில் இருக்கு. இப்ப முந்தானத்து இந்த வழக்கு சொல்றாங்க 1020 கோடிக்கு இவ்வளவு வருது, இதுக்கும் நான் FIR போட மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம், அப்ப நீங்க இதை வந்து மறைக்கிறதுக்கு DGP இதுவா இருக்காரு. இப்போ நாளைக்கு ஹைகோர்ட்ல வந்து DGP கூட்டு FIR போடுன்ட்டாங்க வச்சுங்களேன், FIR போட்டு இவங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வச்சு ECIR போடுவாங்க. இவங்க இடி போட்டு முதல் வேலை நோட்டீஸ் அனுப்புவாங்க, சம்மன், அப்படியே தூக்கி உட்கார வச்சு உள்ள அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சா என்ன ஆகும். இப்ப தமிழக முதல்வரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு, அவரும் கைதாக வாய்ப்புகள். அது ஏசியத்துக்கு பதில் சொல்ல முடியாது. துறை ரீதியாக KN நேருக்கு ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டாங்க. ஆமா, அதுவும் டாக்குமெண்ட் ஃபுல் ப்ரூஃபோட கொடுத்துருக்காங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவருடைய மகன் இன்னைக்கு நிதியமைச்சரை போய் மீட் பண்ணியிருக்காங்களே சார். அது மட்டும் இல்லாம துரைமுருகன் போயிருக்காரு, ஜெகத் ரட்சகன் வந்து டெல்லி போயிருக்காங்க. MP தானே, MPP பார்ப்பாங்கல்ல, MPP நிதியமைச்சர் பார்க்கறது நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல. நிதியமைச்சர் வந்து நிதியமைச்சர் மட்டும் இல்லை, MP தானே அவங்களும். ஆனா இன்னைக்கு 1000 கோடி தமிழகத்துல பரபரப்பா போயிட்டு இருக்கு, ஆனா இன்னைக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் டெல்லி போறாங்க. அது மாதிரி தடை இல்லையே, இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது நிதியமைச்சர் பார்க்க கூடாதுன்னு தடை இல்லையே. இதை மக்கள் பார்க்கணும். இந்த பக்கம் பாஜக தப்பு, திருப்பங்குன்றம் தப்பு,
நேராக நிதியமைச்சரை போய் பார்க்குறாங்க. எதுவாக இருந்தாலும் உடனே அவங்க பார்க்கட்டும் அது மாதிரி தப்பு இல்லை. பட் இதுக்கு உண்டான வழியை நேரு என்ன பண்ணியிருக்கணும்னா, நீ ரிஜிஸ்டர் பண்ணு, என்கிட்ட ஒரு தப்பு இல்லை, நானா நீயா பார்த்துடலாம், சட்ட ரீதியா சந்திக்கிறேன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணாதாங்க சட்ட. இது நீங்க பேனா எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு எஃப்ஐஆர் போடு எப்படி போடுவீங்க சொல்லுங்க, டிஜிபி சொல்லுங்க, எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. ஆனா டிஜிபிக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல்ல அவர் போட வேண்டாம், ஏட்டு போட்டுருவாரு. எஃப்ஐஆர் போடுறது ஏட்டு இருந்தா போதும், டிஜிபிலாம் வேண்டாம். டெய்லி எத்தனை எஃப்ஐஆர் போடுறாங்க? நீங்க ஒண்ணு லஞ்ச ஒழிப்புத்துறை கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்கன்னு சொல்லுங்க. தப்பாவே இருக்கட்டும், இடி பொய் சொல்றதா இருக்கட்டும், விசாரிச்சு க்ளோஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. ஏன்னா இடி இவ்வளவு பண்டில் கொடுத்துருக்காங்க, சும்மா இல்லை, நிறைய காமிச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே இருக்கு. இப்படித்தான் ஆரம்பிக்கும் ஊழல். எல்லா ஊழலையும் இப்படி விசாரிப்பேன்னு சொன்னீங்கன்னா எங்க போயிருது நம்ம? அதனால இந்த ஊழலுக்கு பயந்து இன்னும் நீங்க 1000 கோடி சம்பாதிப்பாங்க, திருப்பரங்குன்றம் பெருசாகிட்டே இருக்கும். 10,000 கோடி சம்பாதிப்பாங்க, திருப்பரங்குன்றம் பெருசாகிட்டே இருக்கும். அதனால திருப்பரங்குன்றத்தை மேல பாக்குறது போது இந்த பக்கம் சைட்ல அவங்க லஞ்சம் ஊழல் பண்றாங்கன்றது மக்கள் குறிப்பா இஸ்லாமியர் புரிஞ்சுக்கணும்.